பேர் சந்துரு, நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரமாக திருச்சியில் தான் இருக்கேன். நம்ம பாலண்ண படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு படம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வந்தால் விஜய் மாநாடுன்னு சொன்னாங்க. சரி நேராக இங்கே வரும்னு சொல்லிட்டு இப்போ நேராக அங்கேருந்து திருச்சியிலேருந்து வேறு மாநாட்டுக்கு வந்தேன். மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம், அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாமே. மாநாட்டில் சொல்லப்போனால் வேறு லெவலில் சொல்லப்போனால், ஏன்னா தளபதி ரசிகர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியான கூட்டம், அந்தளவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க வேறு லெவலு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேபிஐ பாலா இருக்கார்ல, அவருக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் நடிச்சிருக்காரு. அதனால நானே வந்து சுற்றி வருவேன்னு சொல்லிட்டு திருச்சி ஃபுல்லாக திருச்சியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருக்கேன் மாநாட்டுக்கு. அதே பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க வேறு லெவலா. குட்டி சைக்கிள் பசங்க ஓட்டுற சைக்கிள் வந்திருக்கீங்களா? குட்டி பசங்க ஓட்டுற சைக்கிள் வந்திருக்கீங்களா? அது என்ன கான்செப்ட்? ஆமாம் தலைவா, அதில் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா எனக்கு சைக்கிளில் வரணும் ரொம்ப நாள் ஆசை. அதனால நம்ம இதுலேயே வந்துடும் சொல்லிட்டு இதுலேயே வந்தாச்சு சொல்ல போனால். இல்லை, அதுக்கு ஒரு பெரிய சைக்கிள் வாங்கி ஓட்டிட்டு வந்திருக்கலாம். ஏன் அது சின்ன பசங்க, அதுவும் எல்கேஜி பசங்க ஓட்டுற சைஸ்ல இருக்கு, ரொம்ப குட்டியா இருக்கு. ஆமாம் தலைவா, ஆனால் இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது தலவச்சு பண்ணி இப்படி வரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. வேறு ஒரு டிஃப்ரெண்டாக தெரியலாம் தலைவா. அதான் தலைவா ஒரு வேணுமே சொல்ல போனால் டிஃப்ரெண்டாக இருக்கும். மூலமா இதுக்கு ஒரு விளம்பரமும் கிடைச்சிருது. அது ஒரு ஆமாம் தலைவா, அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் ஃபேன் மாநாட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமாம் தலைவா. விஜய் ஃபேன் அப்படியே மாநாட்டுக்கு நம்ம வந்தாச்சு. விஜய் ஃபேன் தான் நம்ம சொல்லப்போனால் அப்படியே மாநாட்டுக்கு வந்தாச்சு சொல்லப்போனால். பாலனை படத்துக்காக சொல்லி அப்படியே நம்ம ரெண்டுத்துக்கும் ஒன்று சேர்ந்து அப்படியே வந்தாச்சு சொல்லப்போனால். ஏன்னா கூட்டம் எங்கே இருக்கோ நம்ம அங்கே போக வேண்டியதான் சொல்லப்போனால். எல்லாம் தளபதிக்காகவே பண்ண வேண்டியதான் சொல்லப்போனால். அது ஓகே. இந்த சைக்கிள்ல வந்ததே ஓவர் திருச்சியில இருந்து. அதுக்கு ஒரு ஹெல்மெட் வேற போட்டு வந்திருக்கீங்களா? அது என்ன கதை? ஆமாம் தலைவா, ஹெல்மெட் போடுவது நல்லது தானே சொல்லப்போனால். சேஃப்டி தானே. எல்லாம் பைக்கில் போகிறாங்களா, இப்போ போகாமல் போகிறாங்க. நம்ம சைக்கிளில் வரோம், போட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டோம் சொல்லப்போனால். சேஃப்டி தான். திருச்சியில இருந்து மதுரையில இந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு வரதுக்கு உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு? அங்க எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? இங்க எப்போ வந்தீங்க? எத்தனை மணி நேரம் ஆச்சு? எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. ஆமாம், திருச்சியிலேருந்து வர. அங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட் டைமில் ஓட்ட முடியல. அப்படியே லிஃப்ட் கேட்டு அப்படியே ஏறி வந்து பகலில் ஓட்டிட்டு அப்படி தான் வந்தேன் சொல்ல போனால். ஏன்னா ஒரு மாநாடு நெருக்கிட்டு இருக்கு. டேட்டு வர பார்த்தீங்கன்னா வந்து சட்னா வர கொடுத்துட்டாங்க. அந்த வரதுக்குள்ள மாநாடு முடிச்சிருப்போன்னு பயந்துட்டீங்களா? நான் வரதுக்கிட்டே மாநாடு முடிச்சுன்னு தான் சொல்லி இப்படி நேரம் வந்துச்சு சொல்ல போனால். நிறைய பிடிக்கும். ரொம்ப விஜய் சாரை பற்றி எப்படி கேட்கலாம், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்ல போனால். அதெல்லாம் சொல்லவே வேணாம். இதை பார்த்தீங்களா இல்லையா எல்லாம். சரி, இந்த மாதிரி ஒரு குட்டி சைக்கிள் வரீங்களா? உங்களை எல்லாரும் வித்தியாசமா பாக்கலையா? எல்லாரும் என்ன சகோ, என்ன ப்ரோ அப்படின்னு ஏதோ கேட்பாங்களா? என்ன கேட்கறாங்க? ஆமா, நிறைய பேர் கேட்டாங்க, என்ன ப்ரோ டிஃப்ரெண்டா வந்திருக்கீங்க, எப்படி ப்ரோ அப்படி. ஆமாம் ப்ரோ, பாத்தீங்கன்னா வந்து நான் ஆக்சுவலி திருச்சியில தான் இருந்தேன். பாலா சார் படம் வச்சிருக்காரு அப்படியே சொல்லிட்டு அப்படியே நேரம் நான் மாநாட்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க வேற லெவலா.